சார், இப்ப ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்நேரத்துக்கு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணோம். அதான் கடைசி நேரத்துல மனசு மாறி வர வேண்டாம்னு தீர்மானிச்சாங்களோ என்னன்னு கொஞ்சம் டென்ஷனாக வருது. எதுக்கு நீங்க கவலைப்படாதீங்க, கரெக்டா எதுக்கு வந்துருவாங்க சார். எப்படிப்பா சொல்ற? எல்லாம் ஒரு அனுமானம் தான் சார். சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க மாப்ள, வாங்கம்மா. பரவாயில்லையே, இன்னைக்கு எங்கேயும் வெளியே போகாம வீட்லயே இருக்கீங்களே. இல்லன்னா இன்னைக்கு நாங்க வெயிட் பண்ற மாதிரி ஆயிடும். சாருக்கு இன்னைக்கு 1008 வேலை இருக்கு சார். வெளியில கிளம்பலாம்னு தான் சொன்னாரு. பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீங்க இல்லன்னா நல்லா இருக்காது அப்படின்னு நான் தான் பிடிச்சிட்டு பாருங்க. சரி, நீங்க வாங்க வாங்க மாப்ள, வாங்க வாங்க வாங்க. சார், பொண்ணை வர சொல்லிடலாம்ல? இரு, வந்தவங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுப்போம், அதுக்கப்புறம் பொண்ணை கூப்பிடலாம். பெருமாள், போய் ஸ்வீட்ல எடுத்து. அதெல்லாம் வேண்டாம். என்னங்க, ஜாங்கிரி சூப்பரா இருக்கும். முதல்ல இந்த வெட்டி ஃபார்மாலிட்டி எல்லாம் கட் பண்ணிட்டு பொண்ணை வர சொல்லுங்க. சபாஸ் தம்பி, சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெட்டோன்னு துண்டு பேசுறீங்க சார். பொண்ணை வர சொல்லுங்க சார். பெருமாள், நீ போய், இல்ல நானே போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார். அப்பா வந்துட்டாங்களாப்பா? என்ன உன் உற்சாகம் ரொம்ப ஓவரா இருக்கு? ஏய், நேத்து மாதிரி ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இங்க பாரு, நீ என்ன திட்டம் போட்டாலும் அது நடக்காது. ஒழுங்கு மரியாதையா வந்து நில்லு. ஏதாச்சும் குட்டி கலாட்டா பண்ணணும்னு நினைச்ச உன் கதையை முடிச்சிருவேன், புரியுதா? புரியுதுப்பா, நான் எந்த கலாட்டும் பண்ண மாட்டேன். நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி நடந்துக்கிறேன்ப்பா. சரி, ஸ்ருதி அழைச்சிட்டு வா. என்னடி? வா பாத்துக்கலாம். மாப்பிள்ள தம்பி, பொண்ணை நல்லா பாத்துங்க. ஸ்ரேயா, நீங்க மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கமா. அப்பா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாப்பிள்ள தம்பி எல்லா விஷயத்தையும் பட்டு பட்டு போட்டு உடைக்கிறாரு. இப்படிதான் இருக்கணும் சார். நல்லா வளர்த்துருக்கீங்க சார் உங்க பிள்ளைய. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அதான் மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருல, உங்க வழக்கப்படி பொண்ணுக்கு பூ வச்சு விடுங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். அது இருக்கட்டும் தம்பி, நீங்க பொண்ணுகிட்ட போய் ஏதாவது தனியா பேசணும்னா பேசலாம். ஒண்ணு தப்பு. பரவாயில்லைங்க, அதெல்லாம் வேணாம். இல்லடா குணா, பொண்ணுகிட்ட பேசுனா பேசுறா. அப்பா, நான் தான் வேணான்னு சொல்றேன்ல. இந்த 5 நிமிஷத்துல தான் அந்த பொண்ணை பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சுக்க போறேனா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. சூப்பர் மாப்பிள்ள, 5 நிமிஷத்துல ஒரு பொண்ணை பத்தி என்னத்தை பெருசா தெரிஞ்சிட போகுது? உங்க கருத்துல நான் 100க்கு 100 உடன்படுறேன். நீங்க சொல்றதுதான் சரி. உங்க பொண்ணோட பேசணுங்கிற அவசியமே இல்லைங்க. உங்க பொண்ணை மனசார பிடிச்சிருக்கு. அப்பா, மத்த விவரங்களை பேசி முடிங்கப்பா. அவ்வளவுதான். நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? நம்ம கல்யாணத்தை பத்தி, நம்ம எதிர்கால வாழ்க்கையை பத்தி. பேசு, இங்கேயே பேசு. இங்கயா? எல்லாத்துக்கு முன்னாடியும் எப்படி? ஏன் பேசுனா என்ன? இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம வருங்கால வாழ்க்கையில அக்கறை உள்ளவங்க தானே. அப்புறம் என்ன? அவங்க முன்னாடி பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, என்னால எல்லாத்து முன்னாடியும் பேச முடியாது. நான் தனியா பேசணும்னு விரும்புறேன். டேய்,
குணா அந்த பொண்ணு தான் சொல்லுதுல்ல, போடா போ பேசிட்டு வா. போடா போ. வாங்க. வாங்க. நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, தெரியும். அந்த கதையை தான் என் அண்ணன் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டியே. நீ 3 பேரோட வாழ்ந்தவ, அதனால எப்படி குடும்பம் நடத்தணுங்கிறதுல உனக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதானே? இத பார், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுதான் உன்னை பொண்ணு பார்க்கவே வந்தேன். தெரிஞ்சுமா வந்தீங்க? ஏங்க உங்களுக்கு என்ன விட ஒரு பொண்ணே கிடைக்கலையா? கிடைக்கலன்னே வச்சுக்கேன், நீ ஒருத்தி தான் கிடைச்ச. சரின்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, உங்க அண்ணன் கிட்ட சொன்னது பாதி கதைதான். உண்மையிலே என் கூட தொடர்பு வச்சுக்கிட்டது வெறும் 3 பேர் கிடையாது, ஆக்சுவலா 6 பேர். 6 தானா? நான் கூட 10ஓ 12ஓ நினைச்சிட்டேன். ஆக்சுவலி எனக்கு 7ஆம் நம்பர் தான் ராசி. பரவாயில்ல, இவ்வளவு ஸ்ட்ராங்கான அனுபவம் உள்ள பொண்ணு எனக்கு கிடைக்கிறதுனால நல்லது தானே. ஃபர்ஸ்ட் என்னோட கேரக்டரை பத்தி உன்கிட்ட சொல்லிடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு எப்படி இருந்தான்னு எனக்கு முக்கியமே இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்காங்கிறது தான் எனக்கு முக்கியம். என் கேரக்டர் என்னன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் அப்படிதான் இருப்பேன். 6 12 ஆகும், 12 24 ஆகும். பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம். அதுதான் உன் கேரக்டர்னா அதை மாத்திக்கவா முடியும்? அதனால நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்கனவே 6 பேரோட இருந்தவ, நீ 7ஆவதா ஏன் கூட இரு. என்ன பண்ற? ஏய், என்ன ஸ்ரேயா பதற? உன்னோட கேரக்டர் படி இது ஒரு தப்பே இல்லையே, அப்புறம் என்ன? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. ஏய் ஏய் ஏய், எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ஓ, வெளிய ஆள் இருக்காங்கனா யாருக்கும் எதுவுமே தெரியாது. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கறதா தான் நினைப்பாங்க. முதல்ல வெளியில போ சொல்றேன்ல. என்ன ஸ்ரேயா, நான் சொல்றது கேளு ஸ்ரேயா. ஏய் சொல்றேன்ல. நீ எந்த தப்பும் பண்ணல. நீ ஒழுக்கமா இருக்காங்கிறதுக்கு இந்த ஒரு ஆதாரம் போதும். உன்ன மாதிரி ஒரு ஒழுக்கமான பொண்ண, அதுவும் பணக்கார பொண்ண பொண்டாட்டி அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்ஸ். கல்யாணத்துக்கு ரெடியாரு, எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறமா வச்சுக்கலாம். பாய். அப்பா. என்னடா பேசிட்டியா? பேசிட்டேன்பா, பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டேன். ஸ்ரேயா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நீங்க கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருங்க. மாமா, மாப்பிள நாங்க கிளம்புறோம். நல்லது மாப்பிள, ரொம்ப சந்தோஷம். வாங்க. வாங்க. என்ன இன்ஸ்பெக்டர், மாசம் மாசம் குடுக்கறது பத்தலையா உங்களுக்கு? அண்ணா, எதுக்கு இப்ப நீ சத்தம் போடுற? போடாம குடுக்கறது பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கூட அண்ணன் கேட்டு வாங்கிக்கிறது. அத விட்டுட்டு ஆளை தூக்கி அந்த உள்ள வச்சுக்கிட்டேன்னா ஏன் பழப்புல மண்ணு விழுந்துராது? அதுக்கு அவனுக்கு கொட்டி கொடுக்குறோம். நிலம புரியாம பேசாதானோ. கூட்டிட்டு வந்தது நாள்ல எஸ்ஐ அவர் ஏதோ பிரஷர்ல 4 பேரை கூட்டு வந்துட்டாரு. இப்ப என்ன, உங்க பொண்ணுங்க எல்லாரையும் கூட்டு வந்துட்டாரு. கேஸ மூடுறதுக்கு 4 பேர் தானே, அதுக்கே எந்த குதிக்கிற? ஒரு ஆளை தூக்குனா கூட எனக்கு தொழில் நஷ்டம் தான். சரி விடு, என்னமோ ஒரு தடவை நடந்து போச்சு, எஸ்ஐ தெரியாம பண்ணிட்டாரு, விடு. அந்த கதையெல்லாம் சொல்லாத. புரியாத ஆளு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டாரு. சரி, தெரிஞ்சவங்க வந்து சொல்லும் போதாச்சும் ரிலீஸ் பண்ணணுமா இல்லையா? இவ வந்து சொன்னப்ப விட மாட்டேன்னு சொன்னியாமே. அது வேற ஒரு கடுப்புல சொன்னேன். என் ஆள் மேல அப்படி என்ன கடுப்பு உனக்கு? இவன் ரொம்ப பேசுறான்னோ. எங்க ஆளுங்களை விடுங்க சார், இவன் கேட்டிருந்தான்னு வை, நான் உடனே விட்டுருப்பேன். இவன் என்னமோ பெரிய சமூக சேவக மாதிரி மத்தவங்களுக்கும் சேர்த்து நியாயம் கேட்டுட்டு இருக்கான். உன் பொண்ணுங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க பாரு, அந்த பொம்பளைங்களையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுங்கன்றான். அவங்களுக்கு வக்காலத்து வாங்க இவன் யாரு? இவனுக்கு என்ன தேவை?
தேவையில்லாததெல்லாம் கேட்டு நிக்கிற? உன்னை அனுப்பும் போது என்ன சொன்னேன்? இன்ஸ்பெக்டர் நம்மாளு போய் பேசினா விட்டுருவாரு, போய் பேசி நம்ம பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு வாடான்னு தானே அமிச்சேன். மத்தவங்கள பத்தி உனக்கு என்னடா ஆக்குற? சார், அவன் கேட்டது தப்புதான். எனக்கு வேண்டியது ஏன் பொண்ணுங்க, அவங்கள மட்டும் அனுப்பி வச்சா போதும். மத்தவங்கள பத்தி எங்களுக்கு எந்த அக்கறையும் இல்ல. இதை இவன் சொல்லியிருந்தானு வை, நீ வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இவன் அதிகப்படியா பேச போய் தான் நானும் கடுப்புல அனுப்ப முடியாத போடான்னு விரட்டி விட்டேன். எதுக்கு அண்ணா இவனை மாரி ஆளையெல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு எங்க ஜீவனை வாங்குற? அதுங்களை நான் பிடிச்சி வச்சிருக்கிற காரணமே வேற. புரிஞ்சுக்க தயவு செஞ்சு. எங்க பொண்ணுங்களோட சேர்த்து அதுங்களையும் ரிலீஸ் பண்ணுங்கிறான். அந்த பொம்பளைங்களை பாரு, உங்களுக்கும் அதுங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐயோ தெய்வமே! அம்மா! அம்மா! நான் உங்களை இங்க பார்த்தேன்னு நினைக்கவே இல்லையேம்மா. விடுமா. என் தெய்வமே! விடுமா. விடுங்க. விடுங்கன்றேன். அம்மா! அம்மா என்ன தெரியலையாம்மா? அம்மா என்ன தெரியலையா? இல்லம்மா, எனக்கு தெரியல. என்ன தெரியலையாம்மா? நான் தாம்மா அண்ணன் கிளிமா. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க அடையாளம் தெரியாம என்னை யாரோன்னு தப்பா நினைச்சிட்டீங்க. இல்லம்மா, நான் தப்பாவே நினைக்கல. நீங்க யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும்மா. சாதாரண முகனா மறந்துரும். சக்தி என்னன்னு காட்ட சாமியோட முகத்தை எப்படிமா மறக்க முடியும்? சுந்தர ஐயாவோட சம்சாரம், எங்க அத்தா ஞானம்மாவோட முகத்தை எப்படிமா மறக்க முடியும்? நான் ஞானாம்பாதான். ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியலீங்க. அன்னக்கிளிங்கிற பேரே எனக்கு பழக்கப்பட்ட பேர் இல்லைங்க. தங்கன்ற பேராவது உங்களுக்கு தெரியுதாமா? தங்கன்ற பேராவது உங்களுக்கு தெரியுதாமா? தங்கம்மா? உங்க கிராமத்துல சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்ததே அந்த தங்கம். ஊர் பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லி ஊருக்கு முன்னால உங்களை கேவலப்படுத்துச்சே அந்த தங்கம்மா. உங்க வாழ்க்கையை அழிச்சிச்சே அந்த தங்கத்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா? அந்த தங்கத்தோட மகதாமா இந்த அன்னக்கிளி. தங்கத்தோட மகளா நீ? ஒல்லியா ஒட்டட குச்சி மாதிரி இருப்பியே, அவளா நீ? அம்மா, எங்க மேல உங்களுக்கு கோபமே வரலையா அம்மா? எங்க அம்மா பண்ண சதிக்கு என் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு உங்களுக்கு ஆத்திரமே வரலையா அம்மா? அவ பண்ண தப்புக்கு பாவம் நீ என்ன பண்ணுவ? ஆமா, தங்க எப்படி இருக்கறா? நல்லா இருக்கறாளா? எங்க அம்மாவை பத்தி சொன்னதும் என்ன சாப விடுவீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேம்மா. நல்லா இருக்காங்களான்னு கேக்குறீங்களே. சாமி வேற எப்படிம்மா பேசும்? நீங்க சாப விட்டீங்களோ இல்லையோ எங்க அம்மா நல்லாவே இல்லம்மா. ஒரு கொலைஞ்சு கிடக்குறாங்க, சாக மாட்டாம கிடக்குறாங்கம்மா. உங்களை ஒரு தடவை பார்த்து பேசணுங்கிற ஒரே ஒரு ஆசையோட உசுர பிடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்கம்மா. ஐயோ, தங்கத்துக்கு என்னாச்சு? அவ உடம்புக்கு என்ன? குற்ற உணர்ச்சிமா. பண்ணன தப்பு நெஞ்சு அறுக்குது. சாகறதுக்கு முன்னாடியே பாவ மன்னிப்பு கிடைச்சிடாதான்னு தவிச்சுக்கிட்டு கிடக்குறாங்கம்மா. அம்மாவும் நீயும் ஊர்ல இல்லையா? இந்த ஊர்லயா இருக்கீங்க? நாங்க ஊரை விட்டு வந்ததும் ஊரே இல்லாம தெரியறதும் எங்க கதை பெரிய கதைமா. அத அப்புறம் சொல்றேன். ஆமா, பிள்ளைங்க எல்லாம் எப்படிமா இருக்காங்க? எங்க இருக்காங்க? யாரையும் அடையாளம் தெரியல. எப்படி தெரியும்? நீ பாக்கும்போது சின்ன பிள்ளையா பாவாடை சட்டை போட்டு திரிஞ்சிட்டு இருந்தா.
அந்த பொண்ணு இதுதான். மங்களா இது என்னம்மா இது? இத்துணூண்டு இருந்துச்சு, நெடு நெடுன்னு வளர்ந்து நிக்குது. ஆமா, உங்களுக்கு சின்ன பாப்பா இருந்துச்சேம்மா? அந்த பாப்பா அலமேல் இவதான். ஓ, அந்த பாப்பாவா இது? நீ கைப்புள்ளையா இருக்கும்போது நான் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு எவ்வளவு விளையாட்டு காமிச்சிருக்கேன் தெரியுமா? இது யாருமா? நம்ம தொரப்பாண்டியோட சம்சாரம், என் மருமக. துரை எப்படிமா இருக்கான்? நல்லா இருக்கான். ஆமா, நீங்க எப்படிமா இங்க வந்தீங்க? என்ன பிரச்சனை? எதுக்காக உங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க? உன் கதை மாதிரி அதுவும் ஒரு பெரிய கதை. செல்வாக்க பயன்படுத்தி பொய்யான புகாரின் பேர்ல இன்ஸ்பெக்டர் எங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நேரம் எங்க கூட நின்னு பேசிட்டு இருக்காத, அவருக்கு கோவம் வந்துரும். அப்புறம் நீ வந்த வேலை கெட்டு போயிடும். நீ போய் உன் வேலையை பாரு. யாரு இவரா? நீங்க பேசாம இருங்க. உங்களை வெளியே எடுக்கிறது ஏன் வேலை. இன்ஸ்பெக்டர், அவங்க 4 பேர் எனக்கு வேண்டப்பட்டவங்க, வெளியே விடுங்க. என்ன அண்ணோ, இப்பதான் சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லி உன் ஆள் அடிச்ச. இப்ப நீ அந்த தப்பு செய்யற? சம்பந்தம் இருக்க போய் தான் சொல்றேன். அவங்கள விட்டுருங்க. என் பொண்ணுங்களை வேணாலும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி கேஸ் கணக்கு காட்டிக்கோங்க. அவங்கள விட்டுருங்க. உன் பொண்ணுங்களை வேணா நான் விடுறேன், ஆனா அவங்கள விட முடியாது. ஏன், என்ன பிரச்சனை? ஏன் விட முடியாது? சொன்னா புரிஞ்சுக்க அண்ணா, அது பெரிய எடுத்து விவகாரம். ஹை ரெக்கமெண்டேஷன் விட முடியாது. யோ, என்ன பெரிய ஹை ரெக்கமெண்டேஷன்? அதை விட பெரிய ஹை ரெக்கமெண்டேஷன் நான் கொண்டு வரேன், பாக்குறியா? இப்ப பாரு. டேய், போன கொடுறேன். இந்தாக்கா. சார் வணக்கம் சார். சார் ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன மேட்ரு. நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, பொம்பளைங்க, ரொம்ப மரியாதைப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்கள யாரோ சொன்னாங்கன்னு நம்ம இன்ஸ்பெக்டர் கூட்டிக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு சார். அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ண சொன்னா நல்லா இருக்கும் சார். சரி சார், நான் லைன்லயே இருக்கேன். அவரோட நம்பருக்கு கூப்பிடுங்க சார். ம் ம் சார் சொல்லுங்க சார். இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். இல்ல சார், அதுல என்ன பிரச்சனைனா? நோ சார், எந்த பிரச்சனையும் இல்ல சார். நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் வேற என்ன சார் பிரச்சனை? அவங்கள விட்டுறேன் சார், உடனே விட்டுறேன் சார். அண்ணன் கூட அனுப்பி வச்சிடறேன் சார். ஓகே சார், ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண உதவியை விட இந்த தடவை பண்ணிருக்கீங்க பாருங்க, ரொம்ப ஸ்பெஷல் சார். எனக்கு இத பண்ணதுக்கு உங்களுக்கு கோடி புண்ணியம் சார். நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன் சார். வச்சிடறேன் சார். ஏய், என்ன அண்ணோ, போன போறதுக்கு முன்னாடி இன்னாருக்கு போறேன்னு சொல்றது இல்லையா? தேவையில்லாம பேசாத. போன்ல சொன்னதை செய். இந்தாங்கம்மா, நீங்களாம் வீட்டுக்கு போலாம். கிளம்புங்க. மா, நீங்களும் போங்கம்மா. அண்ணா எல்லாரையும் கூட்டிட்டு போ. டேய், நம்ம பொண்ணுங்களை கூட்டிட்டு கிளம்புறேன். சரிக்கா. நான் இவங்களோட வரேன். வாங்கம்மா. அண்ணோ, என்னால நம்பவே முடியல அண்ணோ. சில சமயம் இப்படிதாம்மா. பத்தினி செல்வாக்க விட பரத்த செல்வாக்கு பெருசா இருக்கும். அதுக்காக பத்தினியும் பரத்தையும் ஒண்ணுன்னு ஆயிடுமா? நான் உங்களை வந்து ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு இருக்குமா. வாங்கம்மா, போகலாம். ரொம்ப நன்றி அண்ணோ. நாங்க எல்லாரும் இப்படியே ஊருக்கு போறோம். அம்மா, உங்களை நானே வண்டி பிடிச்சு அனுப்பி வைக்கிறேம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவை பாத்துட்டு போங்கம்மா. அம்மா, தயங்காதீங்கம்மா. உங்களை பாத்துட்டு தான் சாவேன்னு இழுத்துட்டு கிடக்குதுமா அந்த ஜீவன். வாங்கம்மா. உங்களை பார்த்ததால எனக்கு கிடைச்ச புண்ணியம் அந்த பாவப்பட்ட ஜீவனுக்கும் கிடைக்கட்டுமா. எனக்காக வாங்கம்மா. நான் ஒரு காரணத்துக்காக தான் உங்களை கூப்பிடுறேன். தயவு செஞ்சு ஒரு 8 வந்துட்டு போங்கம்மா. சரி அண்ணோ. வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. வாங்கம்மா. இதாம்மா என் வீடு. அண்ணா, உங்க அம்மா கூப்பிடு, நான் பாத்துட்டு போறேன். அதோ படுத்திருக்காங்களே, அவங்கதான் என் அம்மா. தங்கம்மா இது? ஆமாம்மா. இருங்கம்மா, அவங்களை எழுப்புறேன். அம்மா, 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 ஏந்திருமா. அம்மா, அம்மா, ஏந்திருங்க. பாத்து மெதுவா. யார் வந்திருக்கான்னு பாருமா. யாரடி வந்திருக்காங்க? அடையாளம் தெரியலையாம்மா உனக்கு? தெரியலையடி.
யார பாக்குறதுக்காக யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக இவ்வளவு காலம் தவம் கிடந்தியோ, யார நினைச்சு நினைச்சு கண்ணீர் விட்டியோ, அந்த சுந்தர ஐயாவோட சம்சாரம் ஞானம் பாமா. ஞானம் ஞானமா